வெல்கம் டு டாக்டர் கபில் சேனல். நான் உங்கள் மனநல மருத்துவர் டாக்டர் ஹரிதா. சின்ன வயசில் என் குழந்தைய பார்த்தீங்களா, மொபைல் பற்றி A to Z தெரிஞ்சிருக்கு. அழகாக ஸ்க்ரால் பண்ணுது, யூடியூப்பில் போய் நல்ல ரைம்ஸ் பார்க்குது, கேம்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி நல்லா விளையாடுது. இந்த மாதிரி என் குழந்தை பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸாக நீங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். 5 வயசு வரைக்கும் குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கக்கூடிய யங் பேரண்ட்ஸாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போது, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டிசம் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லேயே பார்த்தோம். ஆட்டிசம்னா என்ன, சிம்டம்ஸ்லாம் என்னென்ன, எப்படி ஏர்லியராக டிடெக்ட் பண்ணுறது, இதை பற்றிலாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஆட்டிசமுக்கும் விர்ச்சுவல் ஆட்டிசமுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, விர்ச்சுவல்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் விர்ச்சுவல் வேர்ல்டு பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். கம்ப்யூட்டர் பேஸ்டாக உருவான ஒரு கற்பனையான உலகத்தை தான் நம்ம விர்ச்சுவல் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு ரியலான விஷயம் கிடையாது, அது ஃபேக். ஸோ அந்த மாதிரி விர்ச்சுவல் ஆட்டிசம் அப்படின்றது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் யூஸ் ஆஃப் கேஜெட்ஸ்னால வருது. கேஜெட்ஸ் அப்படின்னா என்னென்ன? டிவியாக இருக்கட்டும், இல்லை மொபைல், இல்லை லேப்டாப், இல்லை ஐபேட், இல்லை கம்ப்யூட்டர், இந்த மாதிரி எல்லா கேஜெட்ஸ் வித் ஸ்க்ரீன்ஸ், இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸை பார்க்குறத தான் நம்ம ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்க குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் ஆட்டிசம்னால பாதிக்கப்படுறாங்க. இப்போ டிவி, மொபைல் அதிகமாக பார்க்குறனால அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஒன்-வே கம்யூனிகேஷன் தான் கிடைக்குது. இதுவே ஒரு பீப்புள்ஸோட பேசும்போது ஒரு டூ-வே கம்யூனிகேஷன் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்பில் குழந்தை டிவியில் பார்க்குது அப்படின்னா, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கும். பட் அதனால ஃபீல் பண்ண முடியாது, அதனால டச் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய லேகிங்ஸ்லாம் இருக்குது. இதுவே ரியலாக ஒரு ஆப்பில் பார்க்கும்போது ஆப்பிள் எப்படி இருக்கும், என்ன ஷேப்பில் இருக்குது, என்ன கலரில் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லும்போது ஒரு 3Dயாக அந்த குழந்தைக்கு ஈஸியாக மனசில் பதியும். ஸோ கையில் கொடுக்கும்போது, தொட்டு பார்க்கும்போது அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சுக்கும். அதுவே வாயில் கடிச்சு பார்க்கும்போது அந்த ஆப்பிளோட டேஸ்ட் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரே ஆப்ஜெக்ட்லேருந்து ரியல் டைமில் அந்த குழந்தை கற்றுக்கும். பட் அதுவே மொபைல்லையோ டிவிலேயோ அந்த மாதிரி குழந்தை கற்றுக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக மொபைல், டிவி எக்ஸ்போஷர் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக லாங்குவேஜ் டிலே வருது, சரியாக பேச மாட்டேங்கிறாங்க, கம்யூனிகேஷன் இல்லைன்னா அவங்களுக்கு தேவைகளை அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஆட்டிஸ்டிக் ட்ரைட் மாதிரி சிம்டம்ஸ் வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ இதை தான் நம்ம விர்ச்சுவல் ஆட்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு குழந்தைக்கு கிளாசிக் ஆட்டிசமா, விர்ச்சுவல் ஆட்டிசமா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிரமம். பட் அந்த குழந்தைக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்க 3 இயர்ஸ்க்கு முன்னாடி குழந்தைய இயர்லியராக டிடெக்ட் பண்ணி நம்ம ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, சிம்டம்ஸ்லாம் விர்ச்சுவல் ஆட்டிசமில் ஈஸியாக ரிவர்ஸ் ஆகி குழந்தைங்க ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு வந்துடுவாங்க. பட் இதுவே கிளாசிக் ஆட்டிசம் இருக்கும்போது நம்ம என்ன தான் ட்ரைனிங் கொடுத்தாலும் அவங்களுக்கு சிம்டம்ஸ் கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகாது. ஸோ இதை வச்சு தான் கிளாசிக் ஆட்டிசமா, விர்ச்சுவல் ஆட்டிசமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஸ்க்ரீன் டைம் பற்றின ஒரு டவுட் இருக்குது. அலோவபிள் ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. 0 to 2 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நோ ஸ்க்ரீன் டைம். சுத்தமாக ஸ்க்ரீன் டைம் கொடுக்கவே கூடாது. மொபைல்ஸ், டிவி இது எதுவுமே காமிக்கவே கூடாது. ஏன்னா குழந்தைங்களுக்கு அப்போ தான் பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா நடந்துகிட்ருக்கும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம இந்த மொபைல்ஸ், டிவி யூசேஜை கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. ஒரு சில எக்ஸப்ஷனலில் இப்போ பேரண்ட் தூரமாக இருக்காங்க, அவங்க வீடியோ காலில் தான் பார்க்கணும். அந்த மாதிரி சமயத்தில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் குழந்தைங்களுக்கு அலோவ் பண்ணலாம். அதை தவிர மொபைல், டிவி நீங்கள் கொடுக்கவே கூடாது. முக்கியமாக சாப்பிட்ற டைமில் கொடுத்து என்கரேஜ் பண்ணவே கூடாது. சிலர் என்ன நினைக்கிறாங்க, பேக்ரவுண்டில் தான் டிவி ஓடிட்டு இருக்கு, என் குழந்தை அதை பார்க்கல, நான் தான் பார்த்துட்ருக்கேன், அதனால அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குது அப்படின்னும் நம்ம சொல்ல முடியாது. இன்டைரக்ட் கேட்ஜெட்ஸ் யூஸும் குழந்தைங்களை பிரெயின் டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுது. 2 to 5 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு 1 hour per day வீக் டேஸில் கொடுக்கலாம், இல்லை ஒரு 2 hours per day வீக்கெண்ட்ஸில் கொடுக்கலாம். மோர் தேன் 5 இயர்ஸ் அப்படின்னா சுத்தமாக கட் பண்ண முடியலனாலும் லிமிட் பண்ணணும். மீல் டைம்லையோ இல்லை அவுட்டிங்ஸ்லையோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதுவும் பெட் டைமுக்கு 2 hours முன்னாடி மொபைல்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம விர்ச்சுவல் ஆட்டிசம் வராமல் குழந்தைய நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி விர்ச்சுவல் ஆட்டிசம் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட்டிசம் பற்றி ட்ரீட்மெண்ட் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் பார்க்கலாம். ஃபாலோவர்ஸ் ஃபார் மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ். தேங்க்யூ.